பலிபீடத்தில் அக்கினியானது என்ன செய்யணும்னா எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் இங்கே பாருங்கள், அந்த படத்தில் அந்த அக்கினியானது என்ன செய்யுதுன்னா அது எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் ஆகிய ஆரோன் வந்து இந்த பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்யணும், எரிய வைக்கணும். அது எப்பொழுதுனா காலைதோறும் அந்த அக்கினி என்ன செய்ய வேண்டுமா, எரிய வைக்க வேண்டும். ஆமென். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை என்ன செய்ய வேண்டும், போட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். அது எரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அவிஞ்சு போகவே கூடாது. ஏன் அது வந்து எரிந்து கொண்டே இருக்கணும்னா அடுத்த வார்த்தையில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதன் மேல் சர்வாங்க தகன பலியும் வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியை கொழுப்பையும் போட்டு என்ன செய்ய வேண்டும், ஆசாரியன் தகனிக்க வேண்டும். ஆமென். ஆமென். சரி, ஆசாரியன் தான் சரி, அவர் ஆரோனு, அவர் வந்து ஆசாரியன், அவனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாரு, அவர் செஞ்சார். நாங்கள்லாம் விசுவாசியாக தானே இருக்கிறோம், நாங்கள் எந்த ஆசாரிய பட்டம் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு எதை அக்கினி நாங்கள் வந்து எங்கே எரிய வைக்கிறது அப்படின்னு சிலருக்கு என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஆசாரியர் மாதிரி ஊழியர் ஆயிட்டியா, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக எரிய வைக்கணும், அது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமென். இப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அதில்ல 1:8 அப்படியா? இல்லை இல்லை. Thank you Jesus. Thank you Jesus. எரிந்து கொண்டே இருப்பேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரையும் என்னவா மாத்திட்டாருன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆக்கிட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்கு முன்பாக, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிட்டாரா. ஆமென். நீங்க தான் யாரு, ராஜாக்கள் ஆசாரியர்கள். ஆமென். ஆமென். காலைதோறும் ஆசாரியன் என்ன செய்யணும்னா கட்டைகளை போட்டு பலிபீடத்தை என்ன செய்யணும், எரிய விடணும். ஆமென். அப்ப நாம என்ன செய்யணும், கட்டைகளை போட்டு என்ன செய்யணும், ஆசாரியனை போல நம்முடைய பலிபீடத்தை எரிய வைக்கணும். ஆமென். சோதர ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடம் இருந்துச்சு, இங்க என்ன ஒண்ணும் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமென். நமக்குள்ளதான் எரிய வைக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், நமக்குள்ளதான் அந்த பலிபீடம் இருக்குது. ஆமென். அப்ப பலிபீடத்துல அக்கினி எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கணும். அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அவிந்து போக கூடாது. ஆமென். காலையில சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 51 சங்கீதத்துல கடைசி வசனத்துல இப்படி எழுதிருக்கிறது, 51:19. காளைகளை என்ன செய்வார்கள், பலியிடுவார்கள். அப்ப என்ன அப்படின்னா ஆசாரியனாகிய அந்த ஆரோன் என்ன செய்தானா காளைகளை கொண்டு வந்து ஆடுகளை கொண்டு வந்து தங்கள் பாவங்களை அவங்க சொல்லி அவங்க மேலே கையை வச்சு அதுக்காக என்ன செய்வான், அந்த பலிபடை எரிந்து கொண்டு இருக்கும்போது தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் அவர் என்ன செய்வார், அங்கே அந்த பலிபீடத்தில் அவர் செலுத்துவார். ஆமென். அப்ப எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம இந்த நமக்குள்ள இருக்கிறதா பலிபீடம். ஆமென். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் கென்று ஒரு பலிபீடம் இருந்துச்சு, அது எரிய வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று. இப்ப நமக்குள்ளதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா பலிபீடமா நமக்குள்ள வந்துட்டார். ஆமென். நம்ம சோத்திர பலிகளை என்ன செய்ய, நம்ம நாளுக்கு நாள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சோத்திரங்கள் என்ன செய்யணும், அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த பலிபீடம் என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து அதோ எரிஞ்சிட்டு
அடுத்த வாரம் எப்போ வரும் அப்போ தான் வந்து எரியிறது அப்படின்னா என்ன செஞ்சார்? பலிபீடம் அணைஞ்சு போயிடும். ஆமென். அந்த அக்கினி என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். ஆமென். அந்த வசனத்தை சொல்ற, காலைதோறும் கட்டைகளை போட்டு, அப்படி காலைதோறும் என்ன செய்யணுமா? கட்டைகளை போட வேண்டும். ஏன் வந்து காலையில நம்ம ஜெபிக்கணும்? ஏன் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும்? நம்முடைய பலிபீடம் ஏன் எரியணும் அப்படின்னா, காலைதோறும் என்ன செய்யணுமா? அதை எரிய வைக்கணும். ஆமென். ஆமென். காலையில எழுந்த உடனே ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? ஏன் கர்த்தரை பாடணும்? நம்ம பலிபீடம் என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சுங்க பார்க்கலாம். நம்முடைய பலிபீடம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எரியறது இல்ல, மட்டும் இல்ல, டெய்லி காலையில எழுந்து என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆமென். காலைதோறும் எரியணும். ஆமென். ஆமென். ஒரு சத்தம் கேட்கணும் நம்ம வீட்டுல இருந்து. ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயான்னு சொல்லி ஒரு பாட்டு சத்தம் என்ன செய்யணும்? ஆமென். வீட்டுல பாடிட்டே இருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சில வீடுகளுக்கு போய்தான் இருக்கிறேன். ஆமென். சத்தம் எது கேட்குதான்னு பார்க்குறேன். ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது. நான் சொல்ல மாட்டேறியா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ பாஸ்டர் வந்தாருன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கிறேன். ஆமென். நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். சரி, எந்த ஊர்லையாவது என்ன செய்ய சத்தம் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஆமென். இப்போ காலையில் கட்டை என்ன செய்ய மாட்டேங்குது? காலையில் எழுந்து கட்டையை என்ன செய்யுங்க? போட்டு எரிய விடுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை கேட்க பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் துதிக்கிற சத்தம் மக்களுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம பாடுற சத்தம். ஆமென். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு முறை ஒரு சோத்திரம் எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து தூக்கில் போட்டு நின்று சேரை தூக்கி வச்சு அப்படி அந்த பேனில் கயிறை போட்டு தூக்கி அப்படியே கயத்தில் தொங்கிடலான்னு சொல்லிட்டு அவர் அந்த கயிறுக்குள்ள மாட்ட போகும்போது சேரை தள்ளி விடுற சமயத்தில் சன்னலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஆமென். ஆமாம், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். என் தேவன் பெரியவர், 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 அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஆமென். அந்த அவர் வந்து இயேசுவை அறியாத ஒரு மனுஷன் இப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆமாம் தூக்கில் போட போகிற சமயத்தில் இது சத்தத்தை கேட்டவுடன் டக்குன்னு சேரை தள்ளி விட்டுட்டு உட்கார ஆரம்பித்தார். ஆமென். வசனத்தை பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். வசனத்தை வாசித்தாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். இப்படி பல நாட்களாக இந்த வசனத்தையும் அந்த பாடல்களையும் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ஆமென். அப்போ ஒரு நாள் போய் வீட்டில் என்னன்னு தெரியல, சத்தம் கேட்கல, போய் கதவை தட்டினாராம். ஆமென். என்னையா டெய்லி சத்தம் கேட்காம எனக்கு என்ன இல்லை, சத்தத்தை காணாம என்னையா அப்படின்னு கேட்டாராம். ஆமென். எப்படியா தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு சத்தம் கேட்கலன்னு எப்படி அப்படின்னு கேட்டாராம். இல்லை, டெய்லி வசனம் வாசிப்பீங்க, டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க, டெய்லி பாட்டு பாடுவீங்க. இன்னைக்கு ஏன் நீங்கள் பாடின பாட்டால் தான் நான் இன்னைக்கு உயிரோடு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நீங்கள் வசனம் வாசித்ததுனால தான் நான் உயிரோடு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இவங்க பாடின பாட்டெல்லாம் பாடி காட்டினாரா. ஆமென். அல்லேலூயா. அப்போ காலையில் கட்டையை ஏன் நம்ம எரிய விடணும் அப்படின்னா, ஆமாம், தூக்கலை போட போகிறதுக்கு முன்னாடி ஆமாம் நம்ம பாடும்போது அந்த மனுஷன் தூக்கலை போடுறதுக்கு முன்னாடி வசனத்தை கேட்டா, வார்த்தையை கேட்டா, பாடலை கேட்டால் அவன் மனம் திரும்புவான். ஆமென். அதனால தான் காலையில் என்ன செய்யணும்? நம்ம கட்டைகளை ஆமாம் எரிய விடணும். சொல்லுங்க பார்க்கலாம், பாட்டு சத்தம் என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் கேட்கணும். சாரியன் ஆகிய அந்த ஆரோன் எப்படி கட்டைகளை எரிய விட்டாரோ அது போல் நாமளும் நமக்குள்ள இருக்கிற பலிபீடத்தை என்ன செய்யணும்? எரிய விடணும். ஆமென். காலையில் எழுந்து கர்த்தரை நல்லா துதிச்சு பாடுங்க. ஆமென். ஆமாம், துதிச்சு பாடிட்டு ஒரு 2 வசனத்தை வாசிங்க. அந்த ஏரியாவுக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கட்டைகளை எரிய விடணும். ஆமென். அந்த கட்டை என்ன செய்ய, அந்த அக்கினியானது என்ன செய்யக்கூடாதுன்னா அவிஞ்சு போகக்கூடாது. ஆமென். அந்த அக்கினி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அணைஞ்சு போகக்கூடாது. எப்போது என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போ ஆட்டை கொண்டுகிட்டு மனுஷன் வருவான்னு தெரியாது. ஆமென். எப்போ மாட்டை பிடிச்சிட்டு ஆசரிப்பு கூடத்துக்கு வருவான்னு என்ன செய்யாது ஆசாரியனுக்கு. எப்போது அது என்ன செய்யணும்? தகனித்து கொண்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் இப்போ ஹோட்டலில் போய் பார்த்துருப்பீங்க, அந்த தோசைக்கல்லை அந்த சூடு ஏறுறதுக்காக கட்டை என்ன செய்வார்? போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னையா ஏன் தோசை வந்து மக்கள் வந்து கேட்கும்போது சுட்டு கொடுக்கலாம்ல, ஏன் எரிய வச்சுட்டே இருக்கிறாரு?
கல் சூடாக இருந்தால் தான் மாவு ஊற்றினா தான் என்ன செய்யும், தோசை வரும். ஆமென். அப்போ தோசைக்கல் சூடாக இருந்தால் தான் மாவு என்ன செய்ய முடியும், தோசையை சுட முடியும். அது போல தான் நமக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருந்தால் தான் ஏதாவது ஒரு காரியம் நம்மளை கொண்டு என்ன செய்யும், நம்ம கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய வீதிகளில் ஏதாவது ஒரு காரியம் என்ன செய்யும், நடக்கும். நாம் தான் அணைஞ்சு போயிருக்கும்போது என்ன நடக்கும்? ஆமென். அல்லேலூயா. நம்ம கட்டைகளை எரிய நம்ம கட்டைகளை போட்டு எப்படி அந்த ஆசாரியன் எரிய விட்டான், அது போல் நாம் நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருந்தா அக்கினி ஜனங்களை என்ன செய்யும்னா நிச்சயமாய் ஜனங்களை இழுத்து கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல சொன்னது என்னன்னா, உங்க கட்டைகளை என்ன செய்யுங்க, தினந்தோறும் போட்டு எரிய விடுங்க. ஆமென். உங்க பலிபீடம் என்ன செய்யட்டும், எரிந்து கொண்டே இருக்கட்டும். அது ஒரு நாள் அவிஞ்சு போகலாகாது அப்படிங்கிறார். ஆமென். இந்த கட்டை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவ மனுஷன் எப்படி சொன்னாரு, ஆசாரியன் அந்த கட்டைகளை வெட்டி அதை பச்சையா இருந்தா பலிபீடத்தில் கொண்டு வைக்க முடியாதான். அதை ஒவ்வொரு நாளும் வெட்டி காய போட்டு அதை பதப்படுத்தி அதை கொண்டு பலிபீடத்தில் கொண்டு அடுக்கி வைப்பாங்களாம். ஆமென். ஒவ்வொரு கட்டையாக என்ன செய்வாங்களாம், அடுக்கி வைப்பாங்களாம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ மொத்தமாக தூக்கி போட்டு எரிய அப்படிங்கிறது இல்லையா, வரிசையாக அடுக்கி 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 வச்சு அந்த பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்யணும், தகனித்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும் சொல்லி அதை வைப்பாங்களா. ஆமென். அல்லேலூயா. இது என்ன அப்படின்னா, அக்கினி எரிய வர்றதுக்கு இந்த கட்டை எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னா, வசனம் தான் அந்த கட்டை. ஆமென். சுங்க பார்க்கலாம், வசனம் தான் என்னது, கட்டை. வசனமாகிய இந்த கட்டைகளை உள்ள நம்ம போட போட போட, வார்த்தையை உள்ள அனுப்ப அனுப்ப அக்கினி என்ன செய்யும், எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். வாசிங்களே சங்கீத புத்தகம், சங்கீதம் 39:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்கையில அக்கினி என்ன செஞ்சுச்சா, மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அக்கினி மூண்ட உடனே என்ன செய்தார், நாவினால விண்ணப்பம் செய்தார். ஆமென். அப்ப அக்கினி நமக்கு உள்ள இருந்து என்ன செய்யணும், மூலணும். ஆமென். சுங்க பார்க்கலாம், அக்கினி என்ன செய்ய, நமக்குள்ள இருந்து மூண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் அக்கினி என்ன செய்ய, நமக்குள்ள இருந்து மூண்டு வரும். ஆமென். அது எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். இந்த வசனத்தை நீங்க தினந்தோறும் என்ன செய்யுங்க, தியானிக்கிறவர்களா இந்த வசனத்தை தியானிச்சு தியானிச்சு நீங்க அக்கினியை மூட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆமென். இந்த வசனம் உள்ள போகலைன்னா இந்த அபிஷேகம் என்ன செஞ்சிடும், அந்த அக்கினி என்ன செஞ்சிடும், அவிஞ்சு போயிரும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் ஒரு கட்டையும் போடாமல் ஒரு வசனமும் உள்ள அனுப்பாமல் இருந்தா இந்த ஆனல் என்ன செய்யும், ஒரு நாள் வரைக்கும் எரி. ஆமென். ஒரு நாள் வரைக்கும் என்ன செய்யும், அந்த அனுபவம்லாம் இருக்கான்னு தெரில. ஆமென். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அனல் என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்று அந்த திங்கட்கிழமை மறுநாள் காலையில் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தாதான் என்ன செய்யும், அந்த அக்கினி என்ன செய்யும், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும். ஆமென். 6 நாட்களும் படிக்க 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 அக்கினி என்ன செய்யும், அது எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அக்கினி மூண்டது. சொல்லுங்க பார்க்கலாம், தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்ப எப்ப எனக்குள்ள எப்ப அனல் உண்டாகும் அப்படின்னா வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். ஆமென். காலையில எழுந்த உடனே நீங்க கர்த்தரை என்ன செய்யுங்க, துதிச்சு பாடுத்து தியானம் பண்ணுங்க. ஆமென். தியானம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள அக்கினி என்ன செய்யும், எரிந்து கொண்டே இருக்கும். நம்ம பாட போகிறோம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆமென். அப்ப எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம்.
ஃபாதர் பாடி இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம், இந்த பலிபீடம் என்ன செய்யும், எப்படி ஆரோன் காலத்தில் எரிந்து கொண்டு இருந்துச்சோ அது போல தான் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யணும்னா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனங்களை வாசிக்கும்போது ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இப்படி சொல்லும்போது பவுல் சொல்கிறார், இந்த ரோமர் சபைக்கு சொல்லும்போது ரோமர் 12:12 ரோமர் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள் வருமா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில எப்படி இருங்க நீங்க? அனலாயிருங்கள். ஆமென். அப்ப அசதியாயிராமல் நம்ம ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் எப்படி இருங்க நீங்க? அனலாயிருங்கள். ஆவியில் எப்படி இருக்கணும் நம்ம? அனலாயிருங்கள். அப்ப எப்ப அனலா இருக்க முடியும் அப்படின்னா தியானிக்க தான் அனல் என்ன செய்யும், நமக்குள்ள உண்டாகும். ஆமென். காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை வாசித்து தியானிச்சு நீங்க அனலை என்ன செய்யலாம், உண்டாக்கி கொள்ளலாம். ஆமென். அப்ப வசனங்கள் நம்ம வாசிக்காம அனல் என்ன செய்யாது, உண்டாகாது. ஆமென். அதனாலதான் காலையில எழுந்த உடனேயே கட்டைகளை போட்டுக்கொண்டே இருந்தார். ஆமென். ஆரோன் ஐயா ஸ்தோத்திரம், அந்த ஆசாரியன் காலைதோறும் கட்டைகளை போட்டுக்கொண்டே இருந்தார். ஆமென். இன்றைக்கு நாமளும் காலையில் எழுந்த உடனே தியானிக்க வசனங்களை வாசிப்போம். ஆமென். ஆவியை நம்ம எப்படி இருப்போம்? அனலாய் இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்கன்னா அவித்து போடாதிருங்கள். ஆமென். இந்த ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க, அவித்து போடாதிருங்கள். ஆமென். இந்த ஆவி அணைஞ்சு போயிடக்கூடாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது, அணைஞ்சு போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறதோட எரியிறது. ஆமா, சோத்திரம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா அது அவிஞ்சு போயிடும். ஆமென். ஆமாம், ஒவ்வொரு நாட்களும் காலையில் எழுந்து ஒவ்வொரு நாட்களும் ஆமாம் சோத்திரம் நம்ம கட்டைகளை போட்டுக்கொண்டு வசனங்களை வாசித்து கொண்டே இருந்தா ஆமென், நாம் இப்போதும் ஆவியில் எப்படி இருக்க முடியும், அனலாய் இருக்க முடியும். ஆமென். உங்கள் ஆவியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவித்து போடாதிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியை நீங்க என்ன செய்ய வேண்டாம், போடாதிருங்கள். ஆமென். இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு 5வது அதிகாரத்தில் இப்படி எழுதுகிறார். ஆமென். 5:19 சொல்லும்போது ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க, அவித்து போடாதீங்க. ஆமென். சில நேரங்கள்ல நம்ம ஆவியை எப்படி அவித்து போடுவோம் அப்படின்னா, ஆமென், சில நேரம் நமக்குள்ள சில பாவங்கள் வரும்போது ஆவி என்ன செஞ்சிடும், அணைஞ்சு போயிடும். ஆமென். கோவப்படுவதோ, எரிச்சல் படுவதோ, மன்னியாமையோ, மற்ற எந்த ஒரு காரியமும் நமக்குள்ள ஆமென் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்குள்ள வருமானால் ஆவி என்ன செஞ்சிடும், அவிஞ்சு போயிடும். அப்போவும் நமக்கு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். பக்கத்தை கையப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியில அனலாயிருங்கள், அசதியாயிராதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க. ஆமென். நம்ம எப்பொழுதும் ஆவியில எப்படி இருக்கணுமா, அனலாயிருங்கள். ஆமென். அது மட்டுமல்ல, ஆவியை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவித்து போடாதீங்க. ஆமென். எப்பொழுது இந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்யணும்னா ஊற்றாகி என்ன செய்யணும், அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அப்படி நம்ம கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையில நிரம்ப கர்த்தர் இன்னும் நமக்குள்ள பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். இயேசுவும் தம்முடைய சீசர்களும் என்ன செய்கிறாங்கன்னா பேசிக்கொண்டே போகிறாங்க. ஆனால் இயேசுதான் போகிறாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் பேசிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது 32வது வசனம் சொல்லுது, 24:32, அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆமென். வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா. அப்போ வசனத்தை நம்ம வேத வாக்கியங்களை வசனங்களை நம்ம அதிகமாக நம்ம தியானிக்க நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா, கொழுந்து விட்டு எரியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எதிரி வந்து என்ன சொன்னாலும் நமக்கு என்ன வராது, நமக்கு பயம் என்ன செய்யாது, வராது. ஆமென். என்ன செய்யாது, பயம். ஃபாதர் ஒரு காரியம் சொன்னாங்க. அப்போஸ்தலர் பணியில் வந்து அந்த மனுஷன் பேர் என்ன, எலிமான்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்னா, அப்போஸ்தலர் பணி 8
எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. 13 நினைக்கிறேன். எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. 13 8வது வசனம் 9வது வசனத்தை வாசி. மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்தது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பவுல் என்ன செய்தான்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவன் என்ன செய்தார உற்று பார்த்தார். ஆமென். அந்த எலிமா என்பவன் என்ன செய்தானா, விசுவாசத்தின் நின்று திருப்பும்படிக்கு வகை என்ன செய்தானா, வகை தேடி அவனை எதிர்த்து நின்றான். ஆமென். அப்போ எதிர்த்து நின்ற மனுஷன் மத்தியில் ஆவியில் நிரம்பி இருந்த அந்த பவுல் ஒரு வார்த்தை சொல்றார். ஆமென். சொன்ன உடனே அவன் என்ன செய்தான், கண் தெரியாதவனாக போனான். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். எல்லா கபடும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே, பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியில் புரட்டுவதில் நீ ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் என்ன செய்து வந்திருக்கிறதுன்னு சொல்லி கண் தெரியாத குருடனாவாயின்னு சொன்ன உடனே கண் குருடாகி போனான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எரிந்து கொண்டே இருந்தா, அபிஷேகம் உள்ள இருந்தா, எதிரியை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். சாசை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது. செய்வனையை பார்த்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக என்ன சிலர் எழும்பி வரலாம். ஆமாம், அதை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஆவியினுடைய நிறைவு, அக்கினி என்ன செய்ய நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க பார்க்கலாம். ஆவியானுடைய வல்லமை, நிறைவு உங்களுக்குள்ள இருந்தா எதிரியை கண்டு நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா ஆவி நிறைவு அந்த சோத்திர வேத வாக்கியங்களை கேட்டதனால இருதயம் என்ன செஞ்சுச்சான், அனல் கொண்டு என்ன செஞ்சுச்சான், கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சான். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். ஏன் அப்படின்னா நமக்குள்ள அனல் கொண்டு எரியணும். இருதயம் என்ன செய்யணும், அக்கினியா என்ன செய்யணும், எரியணும். வார்த்தைகளை கேட்க கேட்க, வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் என்ன செய்யும், கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஆமென். யோவானை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்படி இருக்குது. அவரை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்லுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்ததுனால சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற நீங்க என்ன செய்தீங்க, அப்ப மக்கள் நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் தான் இன்னொரு மனுஷனை கலிகூற வைக்கும். ஆமென். ஆமென். சுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிற அந்த அனல் தான் அந்த இருதயம் எரிந்து கொண்டே இருந்தா நம்ம நிமித்தம் என்ன செய்வாங்க, மக்கள் கலிகூற செய்வார். ஆமென். அல்லேலூயா. சில காலம் அவன் எரிந்து கொண்டிருந்தான். அவன் வெளிச்சத்தில் கலிகூற எப்படி இருந்தாங்களா, மனதா இருந்தாங்களா. ஆமென். அப்ப நமக்கு உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், நமக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருந்தா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க கலிகூற மனதா இருப்பாங்க. ஆமென். இவங்க தேடுகிற இயேசுவை நாமளும் தேடுவோன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தேடி வருவார்கள். ஆமென். எப்ப அப்படின்னா, இது என்ன செய்ய வேண்டும், இந்த விளக்கு எரிந்து கொண்டே, அக்கினி என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும், பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே
எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே ஜீசஸ் துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே ஜீசஸ் தூயவர் தூயவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆமென். நம்ம அந்த யோவானை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்த போது சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூற எப்படி இருந்தாங்கன்னா மனதா இருந்தாங்களா. ஆமென். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த வெளிச்சம் நம்ம தெருவில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க கலிகூற மனிதா இருக்கணும்னா இந்த அக்கினி என்ன செய்யணும்னா எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஏதோ ஒரு நாள் எரியுது அப்புறம் அணைஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. டெய்லி என்ன செய்யணும்னா கட்டைகளை போட்டு எரிய வைக்கணும். ஆமென். வசனங்களை வாசித்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எடுத்து பைபிள் எடுத்து வாசிங்க. உங்களால் என்ன முடியுமோ, எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் வாசிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. ஆமாம். நம்ம நேரம் வீணாக போகிறதுக்கு விட இந்த வசனத்தை வாசித்து நம்மளுடைய அக்கினியை எரிய விட்டா அது இன்னொரு ஆளுக்கு ஒரு பயனுள்ளதாக மாறும். நாம் ஜெபிக்கிறதுனால இன்னொரு மனுஷனுக்கு ஒரு கலிகூறுதல் உண்டாகும். நம்ம வழியாக ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவான், ஒரு மனுஷன் நிச்சயமாக விடுதலை அடைவான். நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறோம். ஆமாம், அது இல்லை. நீங்கள் அக்கினியை எரிய விட்டு கொண்டே இருந்தா இன்னொரு மனுஷனுக்கு கட்டாயமாக ஒரு விடுதலையை கத்த தருவார். ஆமாம், சுகத்தை தருவார், பலனை தருவார். அதனால தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரக்கூடாது. இடையில வந்து நடக்கிற எல்லா ஜபங்களை ஏன் கலந்து கொள்ளணும்னா இந்த கட்டையை போட்டு எரிய வைக்கிறது மாதிரி தான். நம்ம ஜபத்தில் கலந்து கொள்ளும்போது வாரத்தில் இன்னொரு நாள் வரும்போது அணிஞ்சு போயிருக்கிற அந்த அக்கினி மறுபடியும் என்ன செய்யும்னா எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்த வாரம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இடையில வந்து ஜபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஜபிக்க போகிறோம். நம்முடைய அக்கினி அவிஞ்சு போகக்கூடாது. அதனால தான் அந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்கிறார், அந்த ஆவியை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அவிச்சு போட்டுறாதீங்க, அணைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற நெருப்பு அணைஞ்சு போனால் நம்ம எதையாவது சோத்திரம் மண்ணெண்ணையை ஊற்றி ஏதாவது ஊற்றி என்ன செஞ்சிடலாம், எரிய வச்சிடலாம். ஆனால் இந்த நமக்குள்ளே இருக்கிற அக்கினி அணைஞ்சு போயிட்டா அது யாராலும் சோத்திரம் அதை எரிய வைக்க முடியாது. வசனம் தான் எரிய வைக்க முடியும், வார்த்தை தான் எரிய வைக்க முடியும். வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளோ வசனங்களை நம்ம வாசிக்க வேண்டி இருக்கிறது. தெரியாத வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்கள்லாம் வாசிக்க தான் நமக்குள்ள ஆனல் உண்டாகும்.
ஆமே நமக்குள்ள தியானிக்க தியானிக்க தான் அக்கினி மூல ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமாண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை கையை உயர்த்தி ஆராதனை. ஆமே அப்பா அப்பா உங்களுக்கு தாங்கு ஆமே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாம்பலனே. ஆமென். கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே எங்கள் உறைவிடமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆராதனை அப்பா ஜீசஸ் உங்களுக்கு ஆராதனை. ஆண்டவரே கேட்க போறோம். ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. நம்ம கேட்க போறோம். இந்த அக்கினி எரியும்படிக்கு பலிபீட எரியும்படிக்கு அந்த பலிபீட எரிந்து கொண்டே இருந்துச்சு. சோதர காலைதோறும் கட்டைகளை போட்டு ஆமாம் ஆசாரியான ஆரோன் எரிய விட்டு கொண்டே இருந்தாரு. ஜனங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்த போது காளைகளை பலியிட்டான், ஆடுகளை பலியிட்டான், ஜனங்களுக்காக பலி செலுத்தினா. ஆமா நாம பலி செலுத்தணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமா துதிக்கிற ஜனங்களா இருக்கணும். காலைதோறும் நம்ம வீட்டுல சத்தம் கேட்கணும், ஆனந்த சத்தம் கேட்கணும். ஆமா நம்ம பாட 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 எதிரி ஆகிய பிசாசானவன் நம்முடைய வியாம பகுதியில் இருக்கிற ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள் வெளியேறும். நாம எப்ப காளைகளை ஆமை சோதர காளைகளையே கட்டைகளை அடுக்கி விறகுகளை ஆமை அடுக்கி எப்படி பலிபீட எரிந்து கொண்டிருந்துச்சோ இது போல நாமள காலையில எழுந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஊர்ராக்கா தூராமா லாஷாந்தர் எல்லாரும் கேட்பாமா, ஆண்டவரே என் வீட்டில் என்னுடைய வீடு ஆண்டவரே ஆமை சோத்திரப்பா என் இருதயமாகிய ஆண்டவரே ஆமை சோத்திர நீ தங்குற ஆலயம் இது எரிந்து கொண்டே இருக்கணுப்பா, எரியணுப்பா எரியணுப்பா. எல்லாரும் கேட்பாம வாயை திறந்து ஆண்டவரே ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எரிஞ்சிட்டு போறதோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்லப்பா, எங்களை எரிய வைக்கிறதக்கதான் வேத வசனத்தை நீங்க ஆண்டவரே அப்பா வாசிக்க 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 அதை தியானிக்க தியானிக்க அக்கினி மூல ஆரம்பிக்குமே. ஆவியில நீங்க அனலா இருங்க, நீங்க ஆவிய ஆண்டவரே அனலா இருங்கன்னு சொல்லியிருக்கிறது. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே நான் ஆவியில அனலா இருக்கணுப்பா, வேத வசனத்தை தியானிக்கணுப்பா. ஆமா சோத்திரம் கட்டைகளை எப்படி போட்டுக்கொண்டு இருந்தாரும் இந்த வசனத்தை வாசிக்க 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 அக்கினி எங்களுக்குள்ள மூலுமே அக்கினி மூலுமே. ஓ உம்முடைய கிருபையின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். எல்லா வாயை திறந்து ஆவியில் நிறைந்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் இந்த ஆவியை அவிச்சு போடக்கூடாதப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அவிஞ்சு போகக்கூடாதப்பா, ஆவியானுடைய வல்லமை ஆண்டவர் அணிஞ்சு போயிடக்கூடாதப்பா. ஓ எங்களை அனல் மூட்டி எளிய ஆண்டவர் எரிய விடுங்கப்பா, அனல் மூட்டி எரிய விடுங்க ஆண்டவர், எரிய விடுங்க ஆண்டவர். எல்லாரும் கேட்போமா எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே எங்களை எரிய வைங்கப்பா, நாம எரிய விடுங்கப்பா, நாங்க அணிஞ்சு போயிடக்கூடாதப்பா, அணிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஊராக்கா தூராமா சந்தாராபா தீராமா லாரா ஆமேதரரா. எத்தனை பேர் ஆமா நீங்க உங்க ஆமை சோத்திரம் பலிபீடம் எரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா
ஆமாம், நல்ல ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பலிபீட எரியத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆமாம், அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுகிறீர், என் விளக்கை ஏற்றுகிறீர் என்று சொல்றாரு. இருளை வெளிச்சமாக்கினீர் என்று சொல்றாரு. எப்ப வெளிச்சம் வரும் அப்படின்னா அக்கினி சோத்தரை எரிய 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 வெளிச்சம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் அவசனத்தை வாசிக்க அனல் உண்டாயிக்கொண்டே இருக்கும், அனல் உண்டாயிக்கொண்டே இருக்கும். பவுல் சோத்திரம் வாரி இறைத்து விறக அக்கினியில போட்ட உடனே அனுலரைத்து ஒரு விரியம் பாம்பு வெளியே வந்துச்சா. அனுலரைத்து வெளியே வந்துச்சா. ஆனால் அவன் கையை கடிச்சிச்சு. ஆனாலும் பவுலை ஒன்றும் பண்ண முடியலை. வீங்கி கடிச்சதுனால வீங்கி செத்து போவான்னு நினைச்சாங்க. ஆனால் விரியம் பாம்பு கடிச்சாலும் பவுல் அக்கினியினால நிரம்பி இருந்ததுனால, அபிஷேகத்தில் நிரம்பி இருந்ததுனால விஷப்பாம்பு கடிச்சு கூட ஒன்று செய்யலை. விஷப்பாம்பு தான் அது செத்து கொன்றுந்தான். ஆனாலும் பவுலை ஒன்று செய்ய முடியலை. நீங்கள் ஆவியில் நிறைந்து உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் வளர்த்து கொண்டே இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்கள் வசனத்தை ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க உங்கள் பலிபீட எரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் பலிபீடத்தை நான் அவிச்சு போட மாட்டேப்பா, ஒரு நாள் அவிஞ்சு போகக்கூடாதப்பா, அது அணைஞ்சு போயிடக்கூடாதப்பா, அது எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்குள்ள அது எரியணும், எங்க சந்ததிக்குள்ள அது ஆண்டவர் வரணும்ப்பா. நாங்க எரிகிறது போல எங்க சந்ததி எரியணும். எங்க பின்னாடி வருகிறவர்கள் எரியணும். ஆசாரியர்களா எங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறீர், எங்களை எரிய வைங்கப்பா. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எங்களை எரிய வைங்கப்பா. எங்க கிராமத்துல நாங்க எரிந்து கொண்டு இருக்கணும்ப்பா. நாங்க எரியறதுனால பிசாசுக்கு பாதிப்பு உண்டாக்கும்பா. அப்படி நீங்க செய்ய போகிறக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி சொல்றப்பா. இந்த வார்த்தை வழியா நீங்க எங்களோடு பேசுனீங்களே, நாங்க எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஆரோன் எப்படி அந்த பலிபீடத்தை தகனித்து கொண்டே இருந்தாரோ, எரிய வைத்து கொண்டே இருந்தாரோ, நாங்களும் எங்கள் இருதயமாகி ஆண்டவரே தகப்பனை எங்கள் இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணுப்பா. அதுதான் நம்முடைய பலிபீடப்பா. அதை நாங்கள் ஆண்டவரை அணைஞ்சு போக விடக்கூடாதப்பா. அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லியிருக்குது ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாங்கள் அணைச்சு போட்டுறக்கூடாதப்பா. எரிய வச்சிருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென்.